ஷண்முக பரணி சீரியல்ல இன்னைக்கு என்னடா போதும் பார்க்கலாம் வாங்க. எபிசோட் ரொம்பவே மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு வந்துட்டாங்க. நம்ம சண்முகம் வந்து தூங்கிட்டு இருக்காங்க நல்லா. அப்பன்னு பார்த்து பரணி வந்து எந்திரிக்கிறாங்க. ஒரு தங்கச்சியா இருந்து உதவி பண்ணாத நினச்சி வருத்தமா இல்லை. ஆனால் ஒரு மருத்துவராக நினச்சி முத்துப்பாண்டிக்கு உதவி பண்ணாமல் இருந்தா வருத்தமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து சைலண்ட்டாக வந்து வராங்க. டாக்டருக்கு உண்டான அந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க நம்ம பரணி அந்த இடத்துல. மாமா அப்படின்னு சொல்லி தட்டி எழுப்புறாங்க. ஒன்றை வைகுண்டம் வந்து அடித்து புரண்டுக்கிட்டு எந்திரிக்கிறாங்க. என்னம்மா இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்கிறத பார்த்தா எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம வைகுண்டம். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, நீங்கள் இப்போதைக்கு என் கூட வரணும். மிளகா அப்படி வந்து கண்ணில் வந்து விழுந்துருச்சான் நம்ம முத்துப்பாண்டிக்கு. அதனால தான் இப்போ நான் உதவி செய்ய போகிறேன். நான் தங்கச்சியாக நின்று யோசிச்சு பார்த்தேன். எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கல. ஆனால் ஒரு மருத்துவராக நின்று என்னோடய கடமையை வந்து செய்யணும் தானே மாமா. ஆமாம்மா, நீ என்ன பண்ணுவ? இப்போ துணைக்கு வரீங்களா? சரிம்மா, நான் சட்டையை போட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சட்டையை போடுறதுக்காக வந்து உள்ளே போகிறாங்க. அப்படியே சைக்கிளில் வந்து தள்ளிக்கிட்டே வராங்க. அந்த இடத்துல நம்ம வைகுண்டம் பக்கத்தில் வந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம பரணி ஒரு பக்கம் கண்ணில் தண்ணி வந்து ஊற்றிக்கிட்டே இருக்காங்க. நம்ம முத்துப்பாண்டி பார்க்குறதுக்கு பாவமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். கத்திக்கிட்டே இருக்காங்க. ஏய் பரணி வராடா, எப்படி இருந்தாலும் அவன் ஒன்று சேவ் பண்ணிடுவான் தான். அந்த இடத்துல வந்து சுத்தமான முறையில் வந்து பேசுகிறாங்க நம்ம சவுந்தரபாண்டி. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சரி, நீங்கள் கண்ணில் வந்து பாலில் வந்து விட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது பாலை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சு ஏதோ துணி மாதிரி இருக்குது, அதை பிழிஞ்சு பிழிஞ்சு கண்ணில் வந்து ஒத்தி ஒத்தி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கண்ணை வந்து டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது வாசலில் வந்து யார் வந்திருக்கான்னு தெரியுமான்னு சொல்லி எஸ்கிட்ட பேசுகிறாங்க. மாமா வந்திருக்காங்க. அப்பா வந்திருக்காங்களா அப்படின்னு சொன்னோன்னே குடு குடுன்னு வேகமாக ஓடுறாங்க. இவன் எதுக்கு வாசல் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே சிவபாலனும் வராங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம பாக்கியமும் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. வந்தோடனே என்னென்ன மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டியா? அப்பா என்கிட்ட பேச மாட்டியா? இவ்வளோ நேரம் வந்து அன்பா பசமாக பேசலான்றவங்க பஞ்சாயத்தில் நடந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. நாங்கள் அவ்வளோ தூரம் சொல்லியும் இவங்க கூட தான் போகணும் முக்கியம்னு நினச்சிட்டேல்ல. எதுக்காக நினச்சேன்லாம் தெரியல. ஆனால் நீ நினச்சது தப்பு தான். எங்கள் வீட்டில் இருக்கிற வரைக்கும் நாங்கள் உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிட்டோம். இங்கேருந்து அடி உத மிதியெல்லாம் வாங்கிட்டு இருக்கல, இதெல்லாம் எங்களுக்கு தேவையா? நீ தப்பு பண்ணதுக்கான தண்டனையை வந்து அனுப்பிச்சே ஆகணும். இதில் நானும் என்கரேஜ் பண்ணுற மாதிரி இப்போ பேசிட்டேன்னா பின்னாடி பெரிய பிரச்சனை ஆகிடும்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு தான் வைகுண்டம் வந்து பேசாமல் மூஞ்சம் கூட வந்து காட்டாமல் திரும்பி நிற்கிறாங்க. நான் அவ்வளோ பெரிய பாவம் பண்ணிட்டேனாப்பா, எனக்குன்னு எதுவுமே கிடையாதாப்பா, மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க அந்த இடத்துல நம்ம எசக்கி. இதெல்லாம் பார்த்து வந்து வைகுண்டம் வந்து கண் கலங்கி அந்த பக்கம் அழுகுறாங்க. ஒரு பக்கம் வந்து என்ன என் மருமக தப்பு பண்ணிட்டான், நீ மூஞ்ச தூக்கிட்டு வச்சுட்டு இருக்க, அதெல்லாம் ரொம்பவே தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி பாக்கியம் வந்து கேட்டுட்டு இருக்கப்ப சிவபாலன் வந்து கடுப்பாயிட்டாங்க. மாமா, நீங்கள் பண்ணதெல்லாம் கொஞ்சம் கூட வந்து நல்லதுக்கே இல்லை. இப்போ இவன் கண் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன, எதுக்காக வந்து பரணியை வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கப்ப நான் ஒன்றும் அன்பு பாசத்தில் வந்து வரல. அவள் வைத்தியம் பண்ணும் ஒரு மருத்துவராக இருந்து கடமையை வந்து சரியாக செய்யணும் தான் வந்தா. அதுக்காக துணைக்கு தான் வந்தேன், மற்றபடி ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கப்ப கண்ணில் வந்து 3-4 ஐ ட்ராப்ஸ் வந்து விட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம பரணி ஐ ட்ராப்ஸ் வந்து விட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு செக் பண்ணி பார்க்குறாங்க. காலையில் ஒரு ஐ ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு கொண்டு போய் காட்டுங்க, இப்போதைக்கு பிரச்சனை இல்லை சரிங்களா? ஆனால் அப்படியே வந்து அசால்ட்டாக விட்டுறக்கூடாது. கண்டினியூஸாக 3-4 நாள் வந்து காலையில் மாலை சாயங்காலம் இதை வந்து ஐ ட்ராப் வந்து விடணுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு போகிறாங்க. தேங்க்ஸ்ப்பா, ரொம்ப சந்தோஷமாக நீ வந்ததுக்குன்னு சொல்லி பரணிக்கு வந்து நன்றி சொல்கிறாங்க. நம்ம சவுந்தரபாண்டி பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் வந்து பாக்கியத்துக்கிட்ட வந்து கேட்குறாங்க, என்ன ஆச்சு, ஏன் எசைக்கு அழுதுகிட்டே இருக்கா, மாமா திரும்பி பேச மாட்டேங்கிறானே. அவளுக்கு கோவம், மற்றபடி ஒன்றும் இல்லை. என்ன மாமா இப்படி பண்ணுறீங்களே? சரி, மாமாவுக்கும் நம்ம சண்முகத்துக்கும் தெரியாத ரகசியத்தை நான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதை யார்ட்டையும் சொல்லிட மாட்டீங்களே? கண்ணில் வந்து மிளகாப்பொடி அடித்தது வேறு யாருமே இல்லை, நான் அப்புறம் சண்முகம் தங்கச்சிங்க தான் சேர்ந்து தான் அடித்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரத்னாலேருந்து எல்லாரும் ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல சிரிச்ச முகமாக வந்து சிவபாலனும் நம்ம பாக்கியமும் வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. உண்மையிலே நீ தான் அடிச்சியா? ஆமாம்மா, நான் தான் அடித்தேன். அப்புறம் எதுக்குக்கா வந்து வைத்தியம் பார்க்க வந்திருக்க? இந்த விஷயம் வந்து எனக்கு தெரியும் தான். இருந்தாலும் இவங்க என்கிட்ட டாக்டருங்கிற மதிப்பு மரியாதை வச்சு தான் என்கிட்ட உதவி வந்து கேட்டிருக்காங்க. அப்படி இருக்க சூழ்நிலை என்னால் உதவி பண்ணாமல் இப்போ எப்படி இருக்க முடியும்? அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பரணி. சரிக்கா, இந்த விஷயத்த மட்டும் வெளியில் வந்து லீக் பண்ணாத, எஸ்கிட்ட மட்டும் அப்புறமேட்டு சொல்லுன்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து போகிறாங்க. என்ன சொல்லணும் எது சொல்லணும் தெரியாமல் தடுமாற்றத்தோடு இருந்த எஸ்கே கிட்ட ஒரு நல்ல விஷயத்த வந்து சொல்கிறாங்க. மலாப்படி அடித்தது வேறு யாரும் இல்லை, பரணியும் ரத்னா வீரலட்சுமி செல்லக்கனி 4 பேர் சேர்ந்து தான் அது மாதிரி பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு சொல்லணும். அப்படியான்னு சொல்லி சந்தோஷப்படுவான்னு பார்த்தா எதுவுமே ரியாக்ஷன் கொடுக்காம நம்ம எஸ்கே மட்டும் அந்த இடத்துல இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் இப்போ வந்து பொழுது வந்து விடியுது. பரணி வந்து
3 தங்கச்சிக்கிட்டையும் பேசுகிறாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்களோ எது பண்ணீங்களோ தெரியாது. நான் வந்து உங்கள் அண்ணனை வந்து ஏற்றுக்கிட்டேன். அவன் என்னை வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் விடணும் சரியா? அது எப்படி அண்ணன் தான் அவன் மேலே கோவமாக இருக்கே. என்னது அவனுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா? ஆரம்பத்தில் நான் தான் அவன் மேலே கோவமாக இருந்தேன். ஆனால் என்ன நடந்துச்சு? அவன் தானே என்ன கிளினிக் கொண்டு போய் விட்டுக்கிட்டு இருந்தான். இப்போ எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, அவனுக்கு தான் என்ன பிடிக்கல. அப்படியே இருந்தாலும் அந்த வண்டியில் யாருக்கோ ஒருத்தர் மேலே ஈர்ப்பு இருக்குல்ல, கண்டிப்பாக அவன் விட்டு தான் ஆகணும். ஓ இதுவும் லாஜிக் படி கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப வண்டி எடு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சண்முகத்துக்கிட்ட. நான் எதுக்கு உன்னை கொண்டு போய் கிளினிக்கில் விடணும்? அதுக்கெல்லாம் வேற ஆளை பாரு. நீ தானே வந்து எப்போதும் விட்டுக்கிட்டு இருந்த. ஆரம்பத்தில் என்ன தான் உனக்கு பிடிக்காம இருந்துச்சு, அப்புறம் ஒன்றை எனக்கு பிடிக்காம இருந்துச்சு. இருப்பினும் வந்து பாட்டெல்லாம் போட்டு கூட்டிகிட்டு போயிருந்தேன்ல. தயவு செஞ்சு தப்பு தான் தாயே, என்னை மன்னிச்சிரு. இப்போ நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், மனநிலைமையெல்லாம் சுத்தமாக இல்லை, உன் வேலையை மட்டும் பார்க்குறியா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம சண்முகம் இப்போ என்ன பண்ணுறது, கிளினிக்கில் ஒரு குழந்தைக்கு வந்து முடியாமல் இருக்குது, நீ கூட்டிகிட்டு போய் காப்பாற்றினா மட்டும்தான் முடியும். இப்போதைக்கு பரணி போயே ஆகணும், அவசியமான வேலை, தயவு செஞ்சுனே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வீரலட்சுமியும் நம்ம ரத்னாவும் போய் சொல்லிடுறாங்க. குழந்தைக்கு முடியலன்னு சொல்கிறீங்க, இவ வேற கிளினிக்கு டக்குன்னு போகணும், சரி உண்மையிலே உடம்பு சரியில்லை தானே அப்படின்னு சொல்லி பரணி வந்து போய் சொல்லிடுறாங்க. வண்டியில் ஏறி போயிட்டு இருக்காங்க. அடுத்த காலையில் பொழுது முடிஞ்சோன்னா இப்போ தான் வந்து எந்திரிக்கிறாப்புல நம்ம முத்துப்பாண்டி. ஏன் சொன்ன பெல்ட்டில் இருக்கிற ஒரு பொருளை பார்க்குறாங்க. பார்த்தா அந்த பொருள் இல்லைன்னு தெரிஞ்சோன்னே அப்படியே சுற்றி தேடுறாங்க. ஓ இது எல்லாம் எசக்கி செய்கிற வேலை தான் சொல்லி கீழே வந்து கொடுக்குன்னு வந்துடுறாங்க அந்த இடத்துல. ஏய் எசக்கி, நீ தானே அந்த பொருளை எடுத்த அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பொருள் அப்படின்னு சொல்லும்போது டிபார்ட்மெண்ட் சேர்ந்தது. ஓ அதுவா, ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த பொருளை தான் வந்து செல்லக்கண்ணி எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு இருக்காங்க. இது இவங்களுக்கெல்லாம் தெரியாது. ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் இருந்த நம்ம முத்துப்பாண்டி, மரியாதையாக சொல்லு எடுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் சண்முகத்தோட தங்கச்சி, அது மாதிரிலாம் திருடணும்னு எனக்கு அவசியம் இல்லை, தேவையில்லை. ஏ ஒத்த ஓட்டு நீ எடுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல. நான்லாம் எடுக்கல, அப்படி ஒரு பொருள் என்கிட்ட இருந்துச்சுன்னா நான் இவன் நெத்தியில் வச்சு கதையை வந்து முடிச்சிருக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லி இருந்தோன்னே, ஏன் கதையை நீ முடிப்பியா அப்படின்னு சொல்லி சிவபாலன் அடிக்கலான்னு சொல்லி கோவத்தில் போகிறப்ப நம்ம முத்துப்பாண்டி கிட்ட வந்து அமைதியாருன்னு அவங்க அப்பா சவுந்தரபாண்டி சொன்னனால அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல. இப்பா இதில் வேற ஏதோ விஷயம் வந்து நடந்திருக்குப்பா, இவங்க 2 பேரும் தான் போய் சொல்கிறாங்க. டே எசைக்கு வந்து சத்தியமாக போய் சொல்ல மாட்டா, எனக்கு நல்லாவே தெரியும். சிவபாலன் எடுத்தான்னு சொல்லுவான், இல்லைனா இல்லைன்னு சொல்லுவான். அதனால் அவனும் சொல்ல வாய்ப்பு இல்லை. உண்மையிலேயே அந்த பொருளை வந்து கொண்டு வந்தியா அப்படின்னு சொல்லும்போது தான் நேத்தி அந்த கட்டையால் அடித்து கீழே விழுந்ததை பார்க்குறாங்க. அப்பா அவங்க தான்ப்பா எடுத்துகிட்டு போனாங்க, என்னை 4 பேர் சேர்ந்து அடித்தாங்கன்னு சொன்னல அப்படின்னு சொன்னப்போ தான் நம்ம பாக்கியத்துக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. நேற்று 4 பேர் அடித்தாங்கன்னு சொன்னாங்களே, ஆனால் அவங்க எடுத்துகிட்டு போக வாய்ப்பு இல்லை. அப்போனா எதுவாக இருக்கும்? முத்துப்பாண்டி விஷயத்தில் இவ்வளோலாம் கிரிட்டிக்கலாலாம் விளாட மாட்டாங்கன்னு தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பாக்கியம். இல்லைப்பா நான் தான்ப்பா அவங்கள அமுச்சு வைக்கலான்னு சொல்லிட்டு அந்த பொருளை காட்டினேன்னா கட்டையால் அடித்தேன். அந்த கட்டையில் அடித்தப்ப பொருள் வந்து கீழே வந்துச்சு. அவங்க எடுத்துகிட்டு போனாங்களா இல்லையான்னு தெரில. இருப்பினும் வந்து அதை யாரோ எடுத்துட்டாங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையானுப்பா. அதில் இருக்கிற ஒவ்வொரு இதுக்கும் நான் தானே கணக்கு சொல்லி ஆகணும். ஓடுப்பா ஓடுனோடனே கார் எடுத்துகிட்டு வேகமாக அந்த இடத்துக்கு மூவ் ஆகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பைக்கில் வந்து புல்லட்டில் வந்து வேகமாக போயிட்டுருக்காங்க நம்ம முத்துப்பாண்டி. ஆப்போசிட்டில் வந்து நம்ம சண்முகமும் பரணியும் வந்து ஜோடியாக வராங்க.